திசை மாறும் வாழ்க்கையே. ஏப்பா சின்ராசு, எந்த கடைக்குப்பா போற? ஏங்கப்பா எங்க போலான்னு சொல்லுங்க, அங்கேயே போலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போலான்னா இங்க குனிமுத்தூர்லயே ஒரு கடை இருக்குது. இல்ல வசந்தன்கோ அப்படியெல்லாம் போகணும்னா காந்திபுரம் தான் போகணும். எங்க போலான்னு சொல்லுங்கப்பா. இங்க குனிமுத்தூர்ல இருக்கிற கடையிலேயே எல்லாமே இருந்ததுன்னா அங்கேயே எடுத்துக்க வேண்டியதானே சின்ராசு. உன் யார் இந்த கூட்டத்துல கோயம்புத்தூருக்குள்ள போய் வாருது? ஆமாம் சின்ராசு, வயிற்று புள்ளத்தாச்சி வச்சுட்டு எனத்துக்கு வெட்டியா அலைஞ்சிட்டு நம்ம என்ன எத்தனை எடுக்கிறதுக்கு போகிறோமாங்க. ஒரு மிக்சி ஒரு கிரைண்டரு, அது முடி என்ன வேலை வருதோ நீ என்னமோ இங்கேயே எடுத்துட்டா கிடக்குது. அத்தை, எனக்காக வேண்டியெல்லாம் பார்க்க வேண்டாம் அத்தை. இங்கே போனால் இந்த ஒரு கடையில் தான் பார்க்க முடியும். ஆனால் நம்ம டவுனுக்குள்ளே போயிட்டா ஒரு கடைக்கு 4 கடை பார்க்கலாம் அத்தை. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன பொண்ணு. பேசாமல் ஒரு கடைக்கு போனோமா, நல்லதாக பார்த்த ஒன்று எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும். சும்மா சும்மா கடை கடையே ஏறி இறங்குறதுக்கு நம்ம நேரம் ஆகாது. ஆமா சின்ன பொண்ணு, என்ற நேலையெல்லாம் கடையே ஏறி இறங்க முடியாது. இப்பவே இடுப்பு முட்டியெல்லாம் புடுங்குது இந்த ஆர்கொண்டாகிற வேலை. இந்த மட்ட மத்தியான வெயில்ல ஏறி இறங்குறதுக்கு ஐயோ நம்ம நேர முடியாது. இங்கேயே எங்காலும் பக்கத்தால ஒரு கடைக்கு போங்க. ஏமாம்மா, அப்படின்னா குனிமுத்தூர்ல இருக்கிற பிஇஏக்கே போயிடலாமா? சரி சின்ன பொண்ணு, அங்கேயே போயிடனேடு. அத்தை, என்னென்ன வாங்குறதா ஐடியா பண்ணி வச்சுக்கிறீங்க அத்தை? என்னத்தை போய் வாங்குறது சின்ன பொண்ணு? ஒரு மிக்சி ஒரு கிரைண்டரு அத்தனை. வேற என்ன வாங்குறது? வீட்டுக்கு என்னால் 2 பேனுக்குன்னு வாங்கலாம். இதுக்கே உனி எத்தனை ஆகுமோ என்னமோ. அத்தை, என்னங்க அத்தை பெருசாக விலை வந்துட போகுது? ஒரு மிக்சி ஒரு கிரைண்டரு 2 ஃபேனு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சோபா செட்டு எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஐயோ, சோபா செட் எடுக்கிற அளவுக்குலாம் நம்மகிட்ட காசு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன பொண்ணு. வேணா அந்த பேனு வேணா சேர்த்து எடுத்துக்கலாம். மிக்சி கிரைண்டரு பேனு அதையும் மட்டும் பாருங்க. கடைக்குள்ள போனா ஒன்னொன்னத்தை பார்க்குறா எல்லாத்தையும் எடுக்கணும்னு தோணு. அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. பேசாம போனோமா எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும். அப்பா, சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி சோபா செட்டு சும்மா அளவா எடுத்தா கிடக்குது. வேண்டாம் சின்ராசு, ஐயோ இன்னும் எத்தனை செலவு இருக்குது. இன்னும் சின்ன பொண்ணுக்கு வளகாப்பு இருக்குது, டெலிவரி இருக்குது. ஐயோ பேசாமல் இருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு மிக்சி ஒரு கிரைண்டரு ஒரு பேனு போது. இந்த 3 வாங்கிட்டு பேசாமல் வந்துட்டே இருக்கணும். அத்தை, அப்புறம் பால் காய்ச்சறதுக்கெல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாமா அத்தை? அது எடுக்கணும் சின்ன பொண்ணு. அது எடுக்காம ஆகுமா? பால் காய்ச்சறக்கு ஒரு நல்லதா பானையாட்டு ஒன்று எடுத்துக்கலாம். நல்ல சில்வர்லயே பார்த்து எடுத்துக்கலாம். கூட எதுக்கு ஒரு குண்டா எடுத்துக்கலாம். அப்புறம் 2 குத்து விளக்கு ஒரு 2 முக்காலி அத்தனைதான். வேற ஒன்றும் வேண்டாம். எல்லாம் சாமான் செட்டு எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அத்தை, சாமான் செட்டெல்லாம் எடுக்காம என்ன பண்றது அத்தை? ஆமா மணி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவா வாங்கிக்குங்க. அதனாலதான் பேனுக்கு நல்லா நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்றேன். பார்க்கலாமுங்கோ, இந்த வெயிலுக்கு பேனு தான் வேணும். சரி பார்க்கலாம். அளவா எல்லாத்தையும் எடுக்கலாம். நீ என்ன பண்றது? முதல் மக ஊடு கட்டி போறா. இதுங்க கூட எடுத்து கொடுக்கலன்னா நல்லாவா இருக்கு? அதுக்கு தான் அத்தை சொல்றேன். நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அத்தை. சரி அண்ணாட்டி பார்க்கலாம். ஆமா, அங்கேயே பாத்திர கடை பக்கத்துல இருக்குமா? இதுக்கு வேண்டி எங்கால என்னை கூட்டிட்டு அலக்கடிக்காதீங்க சித்த. அத்தை, அதெல்லாம் நம்ம மிக்சி கிரைண்டர் வாங்குறதுக்கு பக்கத்து கடையிலேயே இருக்குது அத்தை. எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரி அண்ணாட்டி, சரி. மாமா, அப்பன்னா நம்ம இங்கேயே பாரத் எலக்ட்ரானிக்ஸே போயிடலாம் மாமா. சரி சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு, இது கடை இத்தாச்சோடு இருக்குது. அடி ஆத்தி, இந்த கடைக்கு போட ஏசி கரண்ட் பில்லு எல்லாத்தையும் நம்மகிட்ட உருவிட்டு விட்டுருவானுங்க இவனுங்க. ஐயோ, வேற கடைக்கு போலாம். ஐயோ அத்தை, இங்கே அப்படியெல்லாம் கிடையாது அத்தை. நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கணும்னா இந்த கடையில் தான் அத்தை வாங்கணும். அப்பத்தை கொஞ்ச நாளைக்கு நல்லா உழைக்கி. அடியாத்தி, எனக்கு தலையே சுத்துது. தெத்தான மாடி இருக்குது. தெத்தானத்து இதுக்குள்ள வைக்கிறது. ஆமா, இத்தனை படிக்கட்டு ஏறி போறக்கெல்லாம் நம்மட நேரம் ஆகாது. ஐயோ சாமி. அத்தை, நீங்கள்லாம் ஒன்றும் நடக்க வேண்டியதில்லை. வாங்க, நம்ம லிஃப்ட்டில் போயிடலாம். ஆமாண்டி, என்ற நாளையெல்லாம் நடக்க முடியாது. சரி மாமாங்க வரட்டு, நம்ம போகலாம். வாங்க முதல்ல. அத்தை, மாமாங்க நம்மளையவே பார்த்து எடுக்க சொல்லிட்டாங்க அத்தை. அது கடைசியாக வந்து பில்லு மட்டும் போட்டுக்கிறாங்களாம்மா. அது எங்கேயோ காருக்கு ஏர் குடிக்கணுமாம்மா, பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க அத்தை. ஆமாண்டி, உன்ற உரசன் இதையெல்லாம் வீட்டில் பார்க்க மாட்டேன். இங்கே வந்துதான் அது போயிடுச்சு இது போயிடுச்சு, அந்த வேலைக்கு போகணும் இந்த வேலைக்கு போகணும்ப எல்லாம். சரி சட்டுன்னு ஏதாவது ஒன்று பாரு. அத்தை, முதல்ல நம்ம மிக்சி செலக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா கிரைண்டர் பார்க்கலாம். ஓகேவா அத்தை?
சரிடி சட்டு புட்டுன்னு பாரு. வாங்க மேடம், என்ன பார்க்குறீங்க? ஏங்க இந்த மிக்ஸி கிரைண்டரு அப்புறம் ஒரு ஃபேன் இது மட்டும் போதும் எங்களுக்கு. ஓகே மேடம், பாருங்க உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்க நிக்கிற ரேக்லயே மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே இருக்கு, பாருங்க மேடம். ஏப்பா தம்பி, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து எடுத்துக்குவோமல்ல. மேம் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நான் பிரைஸ் டீடைல்ஸ் சொல்லிடுறேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும் மேம். மேக்ஸிமம் ஒரு 200-300 அந்த ரேஞ்சில் தான் டிஃப்ரெண்ட் வரும் மேம். என்னப்பா தம்பி நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற, ஆட மொத்தத்துல வேலை எத்தனைன்னு சொல்லு. மேம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3000 இருந்து இருக்கு மேம். உங்களுக்கு 3000 இருந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. மீடியமா எடுத்தீங்கன்னா 3000 வரும், இல்ல கொஞ்சம் பெருசா பார்த்து எடுத்தீங்கன்னா 5000 இருந்து 7000 வரைக்கும் வரும் மேம். ஹரியாத்தி ஏப்பா, நாங்க என்ன உன்ற கடை எத்தனைன்னு கேட்டோம், ஆட ஆட்டாங்களுக்கு விலை எத்தனைன்னு கேட்டா நீ பாட்டுக்கு இத்தனை விலை சொல்லிட்டு நிக்கிற. எஸ் மேம், இப்பெல்லாம் ஜிஎஸ்டி அதிகமாயிடுச்சு மேம். ஸோ நீங்க எடுக்கிற ப்ராடக்ட் பொறுத்து அமௌண்ட் வரும் மேம். அடியே சின்ன பொண்ணு, இவன் என்னடி என் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு நிக்கிறேன். ஐயோ, நம்மளால எல்லாம் இந்த கடையில் எடுக்க முடியாது, அதுக்கு தான் சின்ன கடையா பார்த்து போங்கன்னு சொன்னா உங்க மண்டையில ஏறுதா? நடடி முதல்ல பேசாம. ஐயோ லூஸ் அத்தை, எங்கே போனீங்கனாலும் இதே ப்ரைஸ் தான் இருக்குது. நம்ம 3000 ரூபாய்க்கு பார்த்து எடுத்துக்கலாம், நீங்கள் பேசாமல் இருங்க. அடியே அப்படி இப்படி நான் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு எங்கேயாவது விலை வச்சு ஏற்றி விட்டுட்டு அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். அத்தை இந்த கடையில் எல்லாம் அப்படித்தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பொருளும் நல்லா சூப்பராக இருக்கும் அத்தை. நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கிறீங்களா? அடியே உன்ற மாம் வந்தாருன்னு தெரியும் அப்புறம் உனக்கு. அத்தை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் நில்லுங்க. சரிண்ணா, நாங்கள் பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம். நீங்கள் அதுக்கப்புறமா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. ஆஃபரெல்லாம் எதுவும் இல்லையாண்ணா? மேம் இருக்கும் மேம், ரம்ஜான் ஆஃபர் போயிட்டு தான் இருக்கு. நீங்க பார்த்து எடுங்க மேம். பிரைஸ் டீடைல்ஸ் கூட அதுலயே நாங்க டேக் பின் பண்ணியிருக்கோம். நீங்க பாருங்க மேம், உங்களுக்கு எது பிடிக்குதோ பார்த்து எடுத்துட்டு வாங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் மேம். சரிப்பா, நாங்கள் பார்த்து எடுத்துக்கிறோம். ஓகே மேம், பாருங்க மேம். அத்தை இங்கே வாரத்தை விடியம் மிக்ஸி ரொம்ப நல்லா இருக்குது. என்ற ஃப்ரெண்ட் வீட்டில் அதுதான் வச்சுக்கிறாங்க. நம்ம ஒரு 3 ஜார் மட்டும் அளவாக வர மாதிரி ஒரு 3000 ரூபாயிலேருந்து 3500 4000 ரூபாய்க்குள்ளே பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னத்தை? என்னது மிக்சிக்கு மட்டும் 3500? அடியே நீ எப்படியோ என்ற மண்டையில் மிளகாய் அரைக்காம விட மாட்ட. அதெல்லாம் ஆகாது, ஏதால் 1000-1500 இருக்குதான்னு பாரு. என்னது 1000 1500க்கா? அத்தை நீ எந்த காலத்தில் இருக்கிற? அடியே எந்த காலமா இருந்தா என்னடி, எல்லாம் ஒரே விலைத. அந்த காலத்துல மாதிரி இந்த காலத்துல எந்த பொருள் வருது? எல்லாம் லப்பருகோ இப்படின்னு உடச்சா உடஞ்சு போயிரு. அடியே 1000-1500 ரூபாய்க்கு பார்த்து எடுடி. ஐயோ லூஸ் அத்தை, உங்களை போய் கூட்டிகிட்டு வந்த மாதிரி முதல்ல என்ன சொல்லணும், பேசாமல் தள்ளுங்க அந்த பக்கம். அத்தை இங்கே வாரத்தை நான் சொன்ன மிக்ஸி இதுதே. இது 3 ஜாரில் நல்லா அழகாக இருக்கும் அத்தை. அரைக்கிறக்கம் ஜம்முன்னு இருக்குது. கொஞ்சமாக போட்டும் கூட நல்லா அரைச்சிக்கலாம் அத்தை. பிரியாணி மசாலாங்க கூட ஜம்முன்னு அரைச்சி கொடுக்குது. பேசாமல் இதையவே எடுத்துக்கலாம். 3500 ரூபா வரும். அடிங்கொப்பம் அவளே, நான் 1500 ரூபாய்க்கு பாரடின்னு இருக்கிறேன். 3500 ரூபா வருமாமா? அடியே அந்த 3500 ரூபாய்க்கு கிரைண்டரிங் சேர்த்து வாங்கிருடி. அத்தை இப்போ நான் மிக்ஸி வாங்குறதா வேண்டாமா? என்னம்மா சின்ன பொண்ணு, என்னம்மா எல்லாம் எடுத்தாச்சா? பில்லு போடலாமா? உன்ற மாம்பேர் பெட்ரோல் போடணும்னு போயிருக்கிறான், அதுக்குள்ளேயும் நம்ம பில்லு பண்ணிட்டு போகலாம். மாமா இந்த அத்தைக்கிட்ட என்னால் எல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது, நீங்களே பார்த்து எடுங்க. என்ன சின்ன பொண்ணு நீங்க இங்க வந்து உங்க பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டீங்களா? எடுத்தீங்களா இல்லையா? என்னதான் பண்ணுனீங்க? மாமா அத்தை கேட்குற விலைக்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடைக்காது. அத்தைவே எடுக்க சொல்லுங்க. என்ன சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேருமே? அட அப்படி என்ன வேலையை சொல்லிட்டாங்க? இங்கோ ஒரு மிக்ஸி 3500 ரூபாயாமாங்கோ. 3500 ரூபாயா? அது வரத்தான் செய்ய. இப்பெல்லாம் என்ன வேலைவாசி கம்மியாவா விற்கிது? சரி சரி, ஏதோ ஓரளவு கம்மியாத்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அதையவே எடுத்து தொலை வேண்டியதேனோ? அப்பாடி மாமா, நீங்க நாலு சொன்னீங்களே ரொம்ப சந்தோஷம். அதையவே எடுத்துருட்டுமா? என்னங்கோ பேசிட்டு இருக்கிறீங்கோ? ஒரு மிக்ஸி 3500 ரூபா கொடுத்து எடுக்கிறதுக்கு எங்க போறது? அப்புறம் எங்க இருந்து கிரைண்டரு பேனல்ல எடுக்கிறது?
மணி விற்கிற வேலைவாசிக்கு நம்மளுக்கு என்ன கம்மியாவா கொடுப்பாங்க? இதே எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்த்து எடுங்க. அப்படியே ஒரு 5 ரூபா 6 ரூபா வர்ற மாதிரி ஒரு கிரைண்டர் ஒன்று எடுங்க போலாம். அத்தை இங்கே பாருங்க அத்தை, இந்த மிக்ஸி 3500 இதை எடுத்துக்கலாம் அத்தை, ஜம்முன்னு இருக்கு. பாக்கறக்கெல்லாம் சம்முனதே இருக்குது. ஆமா இதெல்லாம் நல்லா அரைக்குமா? இது என்னில வேறு தகர டப்பாவாட்டு இருக்குது. அத்தை இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டேன். பேசாமல் அந்த பக்கம் போய் நில்லுங்க. அண்ணா சொல்லுங்க மேம். அண்ணா இந்த மிக்ஸி பில் பண்ணிருங்க, இதை எடுத்துக்கிற நாங்கள். ஆமாம் நீங்கள் டோர் டெலிவரி எல்லாம் கொடுப்பீங்களா? கொடுப்பேன் மேம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாம் எடுங்க மேம், நாங்கள் கண்டிப்பாக டோர் டெலிவரி பண்ணி தரோம். அப்போ சரி அத்தை, நம்ம பொருளை மட்டும் எடுத்தா போதும் அத்தை, அவையிலே நம்ம மூட்டில் கொண்டு வந்து கொடுத்து போட்டு போயிடுவாங்க. என்ன இப்போ சந்தோஷமா? ஆமாண்டி, சும்மா கொண்டு வந்து தாரானுங்களா? இந்த தகர டப்பாவுக்கு இத்தான காசு, அப்புறம் வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கறக்கு இவனுங்களுக்கு நோகுதாக்கே. அத்தை உங்களை அப்படியே பேசாம தள்ளுங்க, அந்த பக்கம் கிரைண்டர் பார்க்கலாம். ஏமாம்மா கிரைண்டர் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு எடுத்துட்டுமா மாமா? எடுமா எடு, உனக்கு என்ன பண்ணுறது எடுத்தேன்னு ஆகணும். ஒரு 6 ரூபாய்க்கு பார்த்து எடு. அத்தை இந்த கிரைண்டர் பிடிச்சிக்குதான்னு பாருங்க, இது 6500 வரும். அடியாத்தி என்னிலே சொல்றேன், நம்ம வீட்டுல இருக்கிற ஆட்டாங்கல்ல பாதியும் கூட இல்லை, இது கித்தான காசா? அடியாத்தி அத்தை பேசாம தள்ளி நின்றுங்க அத்தை, அப்புறம் குறவழி கடிச்சிருவேன் நான். அண்ணா இந்த கிரைண்டரையும் பில் போட்டுருங்க. ஓகே மேம், கண்டிப்பாக பண்ணித்தரேன் மேம். மேம் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் எடுக்கிறீங்களா? வேறு ஏதாவது பார்க்குறீங்களா மேம்? ஏசி, ஏர் கூலர் இது எல்லாமே இப்போ ஆஃபரில் இருக்குது மேம், பார்க்குறீங்களா மேம்? ஏப்பா தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டா, இந்த 2 மட்டும் பில்லை போடுங்க. முடிஞ்ச வரை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு கம்மி பண்ணி போடுங்க சித்த. கொஞ்சம் எடுக்கிற மாதிரி வேலையை சொன்னா தேன் ஆகு. நீங்கள்லாம் ஒன்றும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம், நாங்களே எடுத்துகிட்டு போயிடுறோம். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார். கண்டிப்பாக நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆஃபர் போட்டுட்டு தாங்க சார் இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேங்க சார். வேறு ஏதாவது பார்க்குறீங்களாங்க சார்? வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாப்பா, எல்லாம் வேலைவாசி எடுக்கிற மாதிரியே இருக்குது. இந்த 2 எண்ணத்துக்கு பில்லு போடுங்க முதல்ல. ஓகேங்க சார். சார் ஏர் கூலர், ஏசி எல்லாமே இப்போ ஆஃபரில் இருக்குது, அது ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களாங்க சார்? அப்பா தம்பி முதல்ல இதுக்கு பில்லு போடப்பா, நாங்கள் கிளம்பிட்டு. ஓகேங்க சார், கீழே தான் பில்லிங் கவுண்டர் இருக்குது, நான் ப்ராடக்ட் அங்கே கொண்டு வந்துடுறேன், நீங்கள் லிஃப்ட்டில் வந்துடுங்க சார். சரிப்பா, கொஞ்சம் சீத்தை பார்த்து போட்டு கொடுங்க. ஓகேங்க சார், கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேங்க சார். நீங்கள் பில்லிங் கவுண்டர் மட்டும் வந்துடுங்க. அண்ணா நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் போங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் 2% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் மேம். ஸோ டோட்டல் அமௌண்ட் 7500 மேம். என்னென்ன இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு கொடுக்கறது, அந்த 500 ரூபாய் இல்லாட்டி என்ன டோட்டலாக 7000 வாங்கிக்குங்க. ஐயோ சாரி மேம், அவ்வளோலாம் கம்மி பண்ண முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு 2000 பக்கம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் மேம். அது இல்லாமல் எம்ஆர்பியிலேருந்து நாங்கள் ரொம்பவே கம்மி பண்ணி தான் மேம் போட்டிருக்கோம். இந்த ரேட்க்கு நாங்கள் யாருக்குமே கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கடையில் வாங்குறதுனால உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் லெஸ் பண்ணி கொடுக்குறோம் மேம். அப்படியா? அப்போ ஒன்றும் கம்மி பண்ண முடியாதுங்கிறீங்க? எஸ் மேம், ஷியோர் மேம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிட்டோம், இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது மேம். என்னங்க மாமா 7500 ரூபாய் வருது, வாங்கிடலாமாங்க மாமா? சரியானா 7500 தானே? ஏப்பா தம்பி, அந்த 500 கம்மி பண்ணிட்டு 7000 வாங்கிக்கிறது. ஐயோ இல்லைங்க சார், நாங்கள் ரொம்ப கம்மி பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ ஆஃபரும் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கடையை விசிட் பண்ணியிருக்கிறதுனால இவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோங்க சார். இதுக்கு மேலே கண்டிப்பாக கம்மி பண்ண முடியாதுங்க சார். சரி என்னாட்டி, இந்தப்பா தம்பி, இதில் 7500 ரூபாய் இருக்குது. நீ அப்படியே இதை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் காரில் வச்சிட்றியா? சரிங்க சார், நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க. என்ன மணி, உனக்கெல்லாம் பிடிச்சிருக்குதெல்லாம்? அதுதான் மாமனார் மருமகளும் வாங்கிட்டீங்களா? அப்புறம் என்ன? நடங்க அவனை எங்கால் வேற வண்டி கொண்டுட்டு போயிட போறேன். நடங்க, இத்தனை மனத்தை கட்டி போட்டு அப்புறம் சும்மா தான் போகணும். நடங்க. ஒன்றை கூட பேச முடியுமா? சரி வாங்க. இது என்ன நேசமாலுமே இந்த வேலைதே விற்கிதோ? உனக்கு கொள்ளையில போனவனுக்கு எல்லாம் நம்ம கிட்ட புடுங்கிட்டு விட்டுட்டானுங்களோ தெரியல. மகளுக்கு ஒரு பேனு வாங்கலாம்னு நினைச்சா அந்த பேனும் வாங்க முடியல. இது கிட்டான காசு. ஐயோ அத்தை நீங்கள் இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே அத்தை. அத்தை கொரோனாக்கு அப்புறம் எல்லா வேலையும் மீறி போச்சு. எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் ஏதாவது பழைய நாயத்தை பேசி எல்லாத்துக்கிட்ட என்னை மாட்ட வச்சுட்டு இருந்தீங்கோ, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு நான்.
ஆமாண்டியாத்தா எல்லாம் தூங்குறவன் தொடையில கயிறு திரிக்கிற காலம் ஆகி போச்சு எல்லாம் ஒன்றும் பேச முடியாது. சரி சட்டு போட்டு நான் அடுத்த கடைக்கு போங்க. சட்டி குண்டாவனாலும் வாங்குற வேலையில் இருக்குமோ நீ அதுவும் இப்படித்தான் இருக்குமோ தெரியல. அம்மா எல்லாம் விலைவாசி ஏறி போயிருச்சுமா. ஜிஎஸ்டின்னு உனக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் விலை ஏத்தி விட்டுட்டாங்க. எல்லாம் அப்படித்தே இருக்கு. நம்ம இந்த அன்னாடுமா வாங்குற ஒரு நாளைக்கு வாங்குறோம். ஏமா நீ அதுக்கு வேண்டி என்ன கொள்ள ரேட்டு சொல்றாங்க தம்பி? இப்படித்தே எல்லா பக்கமும் இருக்குதா? அப்பா நீங்களுமா ஏப்பா நீங்க எல்லாமே அப்படித்தேப்பா. ஆமாமா எல்லாமே விற்கிது. இந்த விவசாயத்துக்கு தான் ஒன்னத்தையும் காணும். எல்லாம் நம்ம தான் கோமாளிகோ. எல்லாம் முன்னேறிட்டு போயிட்டு தான் இருக்கிறானுங்க. ஆனா இந்த விவசாய பொருளுக்கு மட்டும் ஒருத்தரும் விலை ஏத்த மாட்டாங்க. அத்தை நம்ம கிட்டத்தேன் அத்தை கம்மி விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. வெளியில் போய் பாருங்க எல்லாம் எப்படி விற்கிதுன்னு. அதெல்லாம் அப்படித்தேன் அத்தை, ஒன்றும் பேச முடியாது. அது சொன்னையே அது தாண்டி வாஸ்தவம். எல்லாம் சொல்ற வேலையில வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எல்லாம் ஒன்றும் சொல்லிக்க முடியாது. ஊர் உலகமெல்லாம் ரொம்ப கேட்டு குடிச்சவராகி போச்சு. அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இப்போ இல்லையத்தை. அதை தாண்டி நானும் சொன்னேன். ம் சரி சரி புலம்பாம வாங்க. அடுத்த கடையில் எல்லாம் கம்மியான விலைக்கு வாங்கி தரேன். ஆமா ஆமா அது கொப்பனூட்டு கடை சும்மா கொடுப்பாங்க போ.